வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறதுக்குள்ளே உண்மையிலே செத்துருவேன் போல். பல்லு வலியிலேருந்து வாய் வலி வரையும் எல்லாமே வந்து சாவடிச்சிட்ருக்குது. இதில் போதாத குறைக்கு செலாக்குட்டி எக்ஸு வேறு வந்து ஃபேக் ஐடி மூலிமா வந்துலாம் என்னை கலாச்சிட்டு போயிட்டுருக்குது. கடவுளே, இதில் எனக்கு நான் சொல்லவே மாட்டேன். இன்னொரு கமெண்ட்ஸுமே பார்த்தேன், எக்ஸோட ஃபேக் ஐடி கமெண்ட்டும், அதுக்கப்புறமா ஒரு பொண்ணுமே கமெண்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் எந்த ஒரு சேனலை வச்சு என்னை கம்பேர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி என்ன நான் ஜங்குக்கு அப்படி கஷ்டப்படுத்திட்டேன்? மற்ற சேனலை வச்சு இந்த சேனலில் இந்த அளவுக்கு ஜங்குக்கு கஷ்டப்படுத்துனாங்கப்பா, இல்லை டேவ் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனாங்கப்பா, ஜங்குக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த சேனலோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா என் சேனலில் நீ இந்த அளவுக்கு இவங்க 2 பேர்த்த நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. நான் சேனலே டெலிட் பண்ணிட்டு ஓடுறேன். நான் இன்னமும் ஜங்குக்கு அவ்வளோதான் ஹர்ட் பண்ணவே கிடையாது. நான் ஜஸ்ட்டு டேம் ஃப்ளோட் பண்ணுறான் மட்டும் சொல்கிறேன். அது நான் டீட்டெயில்டும் நான் இன்னும் வரையும் நான் பண்ணக்கூட கிடையாது. சும்மா வந்து நீங்கள் ஜங்குக்கு கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் டேங்கை கஷ்டப்படுத்துறீங்க, அண்ட் டாக்ஸிக் லெவல்லாம் உட்காந்து வாயை போகிறது, வாயில் ஜொல்லு வெடியெல்லாம் உட்காந்து பார்க்க தெரியுதுல்ல. இந்த இதுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன இதாக இருக்குது? சொல்லப்போனால் இது டாக்ஸிக் லவ்வாக கூட வரவே இல்லைடா. இன்னும் ஸ்டோரியே நான் அந்தளவுக்கு எதுவுமே கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே வந்து என்னென்ன பேச்சு. அதோ நல்லா கொலாறு பண்ணுறீங்க மக்களை. லவ் யூ. நான் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க சொல்லலை, இந்த மாதிரி லூசுத்தனமாக கிறுக்குதியாட்ட கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அவங்கள தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு வேணாம், ஓகேவா? இதுதான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிற ஒரே எக்ஸ்ப்ளனேஷன். இதுக்கப்புறம் எனக்கு பேட் கமெண்ட் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான் டெலீட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். அதுக்கப்புறம் இவங்க சேனல் இவங்க ரொம்ப கெட்டவங்க இருக்காங்க, அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருந்தால் சேனல் பார்க்காத, கிளம்பிடு, சரியா? எனக்கு இன்னும் உனக்கு வாய்ஸ் பிடிச்சிருக்கு, நான் அதுக்கு தாண்டி ஒன்று கேட்குறேன்னா கேட்டுட்டு உட்காருங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இது என் சேனல், எப்படி வீடியோ போடணுன்னு எனக்கு தெரியும், எந்த அளவுக்கு போடணுன்றதுமே எனக்கு தெரியும். விருப்பம்னா பாரு, விருப்பம் இல்லையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ. இல்லை அப்படின்னா எப்படி ஸ்டோரி போடணுமோ உன்னையும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சு தாராளமாக நடத்திக்க, சரியா? நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சுற்றி இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு நான் புரிய வைக்கணும், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, ஓகேவா? இட்ஸ் ஃபைனல். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பேபி, இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்க உண்மையிலேயே நல்லா இருக்கா, ஆனால் யாருமே இல்லை. ஃபுல்லாத்தையும் நீயே புக் பண்ணிட்டியா என்ன? ஆமாம் அப்படின்னு டேங்கும் தலையாட்டிகிட்டு இருக்கான். நீ வரவே மாட்டேன்னு நினச்சேன். இன்னும் பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே நைட்டு நம்ம மீட் பண்ணிட்டோம். டேங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கான். ஸோ ஜங்குக்கு அதை நோட் பண்ணிட்டா டேங்கோட ஹேண்ட்ஸை தான் அப்படியே பிடிக்கிறான். என்னாச்சு? ஏன் இவ்வளோ வந்ததுலேருந்து சைலண்ட்டாகவே இருக்கா? நான் தான் பேசிகிட்டே இருக்கேன். நம்ம பிரேக்கப் பண்ணலாமா? இது செட் ஆகும்னு தோணலை. ஏய், எதுக்கு இந்த மாதிரி ஃபன்லாம் பண்ணுற? என்னாச்சு? எதுவும் மேலே கோமா என்ன? இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். பிரேக்கப் பண்ணிடலாம் ஜங்குக்கு. என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியாது. எதனால? நீ சீரியஸாக சொல்கிறியா? அப்புறம் என்ன அலம் வச்சுட்டு சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன்னு மட்டும் சொல்லாத. சத்தியமாக என் மனசு தாங்காதுட்டியா? இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். என்ன ஆச்சுட்டியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக நீ இந்த முடிவு எடுக்கிற? ஏன்னா முடியலை, ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்லன்னு தெரிலடா, டார்ச்சராக இருக்கு. கடைசி வரை இதை என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தோணுது. என் வீட்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியல. உன்னையும் மேரேஜ் பண்ண முடியுமான்னு தெரில, அதான் யோசிக்கிறேன். யோசி, அதுக்கு இதுக்கு பிரேக்கப் டைம் கூட எடுத்துக்க. தயவுசெய்து இதை சொல்லாத ஜங்குக்கு. இதை நான் யோசிச்சு தான் சொல்கிறேன், டக்குன்னு முடிவு பண்ணுறேன். எனக்கு நீ பண்ணுற எதுவுமே பிடிக்கல, அதை பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்த்த ஜங்குக்கு இப்போ கிடையாது. எது கெட்டாலும் பொசசிவ், சண்டை, பேசுகிற டிஸ்டன்ஸ் கம்மியாகுதா,
இன்னும் எனக்கும் அது புரியுது. என்னை ஏதோ நீ ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. அது எனக்கு பிடிக்கல ஜங்குக்கு. நான் வேண்டாம், எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம். இல்லட்டா, இது நீ ஏதோ கோபத்தில் இருக்கிற முடிவுடா. எதுக்காண்டி எனக்கு நம்பிக்கை கொடுத்தப்போ நீ கடைசி வரையும் கூட இருக்கிறேன்னு சொன்னா, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கூட சொன்னியேடா. ப்ராமிஸ் பண்ணிட்டா கடைசி வரையும் இருப்பேன், விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னியேடா. இப்போ மொத்தமாக விட்டுட்டு போகிறேன். பாரா, இப்போ ஒன்று மொத்தமாக விட்டுட்டு போகலாம். பிரேக்கப் பண்ண ஆனால் கூட பேசுகிறேன். என்னால் லவ் மட்டும் பண்ண முடியாது. ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரெண்டாக பேசலாம். அங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுட்டா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஃப்ரெண்டாக இருக்கிறது எப்படி என்னால் முடியும்? உன்னை எப்படி என்னால் அந்த கோலத்தில் பார்க்க முடியும்ட்டா? இது கண்டிடா இப்படி முட்டாள்தனமாக யோசிச்சுட்ருக்க. இது இது நியாயமே கிடையாதுட்டா. ஐயோ கடவுளே, கூட இருக்கிறவங்க எல்லாரும் இப்படி என்ன பாதியிலே விட்டு போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? முத்தளவே நான் உங்ககிட்ட கொடுத்தா இப்படி நீயே என்னை பாதியிலே விட்டு போறிட்ட. இது எந்த விதத்தில் நான் ஏற்றுக்கிறது? ஜங்குக்கா, அல்லாதடா, நீ அழுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கா? அல்லாத ஜங்கு, ப்ளீஸ். இந்த முடிவை நான் ரொம்ப சீரியஸாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் இதை நான் எடுக்கிறதுக்கு என் சுச்சுவேஷன் என்னன்னு யோசிச்சு பாரு. எனக்கு கோவம் இருக்குடா, எல்லாமே இருக்கு. நீயும் என்ன புரிஞ்சுக்கல, நானும் ஒன்று புரிஞ்சுக்கல தான். என் தப்பு தான், எல்லாம் என் தப்பு தான். உன்கிட்ட நான் வந்து ப்ளீஸ் லவ் சொல்கிறதும் சரி, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேனோ சரி, எல்லாமே தப்பு தான். என்ன மன்னிச்சிடு. அவங்க ஜங்குக்கும் அவ்வளோ அழுதுட்ருக்காங்க. ஒரு மாதிரி 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே ஜங்கு, அழாதடா ப்ளீஸ், தயவு செய்து அழாத. சீரியஸாக இப்படி அழுகிறது என்னால் பார்க்க முடியல. ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்று ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. எனக்கு உண்மையிலே ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. ரீசெண்டாக நீ பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ், அதை வச்சு தான் நான் முடிவு பண்ணுறேன். வேணாண்டா ப்ளீஸ் ஜங்குக்கு, புரிஞ்சுக்க. அல்லாத ஜங்கு ப்ளீஸ். சரிடா, நம்ம பிரிஞ்சிடலாம். ஆனால் நான் உன்கிட்ட பேச முடியாது. அதனால ஃப்ரெண்டாக கூட உன்னை ஏற்றுக்க முடியாதுட்டா. நான் அந்த ஊரில் இருக்க மாட்டேன். என்னடா சொல்லிகிட்ருக்கா? என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க. நான் வேற ஒரு ஊருக்கு போகிறேன். நான் இங்கே இல்லை. இங்கே இருந்தால் நான் உன்னை மறக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் போகிறேன்டா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா, தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜிம்மினும் ஜங்குக்கும் தான் அப்படியே அவங்க ஏர்போர்ட்டில் இருந்துகிட்ருக்காங்க. டி ஜங்குக்கு எடுக்கிற முடிவு கரெக்டாக? எனக்கு இதான் கரெக்டானு தோணுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அவன் கூட இருந்த அவன் ஃபேஸை பார்த்துட்டா, கஷ்டப்படுத்திட்டா, திரும்ப எங்கே நீ ஏற்றுக்குன்னு சொல்லி கெந்த சொல்கிறியா? அவன் நல்லா ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டான். என்னால் என்ன எடுக்க முடியல. அது எப்படி என்ன சொல்கிறதா? இது உண்மையாக ஒரு கனவாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிகிட்ருக்கேன் ஜெமினா. ஆனால் அது உண்மைதால மொத்தமாட்டே அவங்க என்னை விட்டு போயிட்டான். நானும் தூரமாக போகிறேன்.
நான் என்னடா பண்ணேன்? என்ன விட்டு எதுக்கு தூரமாக போகிறேன்? ஃப்ரெண்டு தானே ஜிமினா, என் ஃப்ரெண்டு தான் நீ. கண்டிப்பாக அவன் கூட நான் காண்டாக்டில் இருப்பேன் தான், கவலைப்படாத. ஆனால் இப்படி தூரமாக போகிறது தப்பாக இருக்கு மச்சான். உன்னே கஷ்டப்படுத்திட்டாலே மச்சான். அவன்கிட்ட நான் என்னென்னா கேட்குறேன், வாடா. வேண்டாம், எதுவுமே அவனுக்கு கேட்காதா? விட்டுரு. பாவம், அவன் ஏதோ மைண்ட் அப்செட்டில் இருக்கான். அதுலேயும் அவன் எப்படினாலும் என்கிட்ட திரும்ப வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். சரியா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஃப்ளைட் ஏறி போயிடுறான். அங்கே ஜிமின் தான் இப்போ அப்படியே அவங்ககிட்ட போய் சரியான சண்டை போட்டுட்ருக்கா. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? அத்தா, எப்பேற்பட்ட லவ் உனக்கு கொடுத்துருக்கான், நீ அசால்ட்டாக பிரேக்கப் பண்ணிட்டு போகிற. ஆ, என்ன பண்ண சொல்கிற? எனக்கு அதில் லவ் பொய் நான் சொல்லவே கிடையாது. எனக்கு தான் அதை புரிஞ்சுக்க மென்டாலிட்டி இல்லை. அவன் அவ்வளோ லவ் காட்டுறான், அவனுக்கு ஒன்றுமே காட்டல. அவனோட லவ்க்கு நான் ஒரு 0% கூட தகுதி இல்லாத ஒரு பர்சன் தான் ஜிமினா. ஏண்டா, ஏன் இப்படி இருக்க? தப்புட்டையா? இது ரொம்ப பெரிய தப்பா? தெரியும்டா, தப்பு தான், பண்ணாதேன்னு சொன்னேன்ல மச்சான். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்டா, தெரியும்டா, எனக்கு தெரியும். நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு சின்ன வயசுலேருந்து யார் இப்படி பாசத்தை என்கிட்ட காட்டினது கிடையாது. அப்படி காட்டினா தானே இவங்ககிட்ட நான் இப்படி நடந்துக்கணும், இப்படி இருக்கணும்னு தெரியும். எனக்கு புரியல, அவனுக்கு எப்படி என்னோட லவ்வை காட்டணும்னு தெரியல. நான் முக்கால்வாசி அவன்கிட்ட கோவத்தில் தாண்டா என்னோட லவ்வை காட்டியிருக்கேன். அது அவனுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு அவ்வளோதாண்டா வரும். அவன் என்கிட்ட நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். எங்களை டெய்லி பேசணும், உட்காந்து சாப்பிடணும், படுத்து தூங்கணும், நிறைய கேர், அப்படி எதிர்பார்க்குறான். அது அது எனக்கு காட்ட தெரியல ஜிமினா. நான் எப்படி காட்டுவேன்? எனக்கு என்கிட்ட அது யாரும் காட்டுதில்ல. இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்ச ஒரு பையன் காட்டுறான். அது எப்படா எனக்கு புரியும்? இதில் என் சைடு யோசி மச்சான். மொத்தமாக என்கிட்ட அப்படி தெகட்ட லவ் கொடுக்குறான்டா. அது எனக்கு ஒரு கண்ட்ரோல் மாதிரியும், அது ஒரு விதமான டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. என்னது, உனக்கு ஏதாச்சும் ஒன்று அதிகமாக கொடுக்க என்ன ஆகும்? அது உனக்கு புரியவும் செய்யாது, அது உனக்கு வெறுக்கும். சும்மா லூசு மாதிரி எதுக்காச்சும் சண்டை போடுறது. அந்த லவ் எப்படி ஜிமினா உனக்கு நான் புரிய வைப்பேன்? எனக்கு இது எப்படி தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கேட்டா. ஜங்குக் எனக்கு உண்மையில ரொம்ப பிடிக்கும். அவனை விட கூட வந்தால் என்ன வரை நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இருந்த ஒரு கோபம் எல்லாமே மொத்தமாக வந்து நான் எடுக்கிற முடிவு கரெக்டான தோணி பிரேக்கப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஜிமினா. இதில் இதை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் அப்போ பார்த்த ஜங்குக் இப்போ இல்லைடா. அதான் எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குதுடா. அங்கங்கே அவனோட அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. செம்மையாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஜிமினிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. அவனுக்கு அங்கே ஜங்குக்கை நினச்சோம், அவங்க நினச்சோம், ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவனும் அப்படியே அவங்க கேர் பண்ணி அவன் பார்த்துக்கிறான். அங்கிட்ட அவங்க கண்ட்ரோல் கூட பண்ண முடியல, ஏன்னா அவன் அவ்வளோ அழுதுட்ருக்கான். மக்களே, கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக எண்டிங் ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். ஸோ டோன்ட் ஃபீல். டூரேஷன் அண்ட் எபிசோட்ஸ் ஏன் லென்த்தாக போகலை அப்படின்னா, மினி ஸ்டோரி தான் இது. எனக்கு ஒரே ஷார்ட்ஸாகவே ஒரு 1 ஷார்ட்டாக மூவியாக கொடுத்துடலாம். பட் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லாதனால தான் நான் அந்த மாதிரி டியூரேஷனையும் எபிசோட்ஸையும் கம்மியாக கொடுக்குறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து போட்டுருவேன்ற ஒரு நம்பிக்கையில் தான். பட் என்னோடய உடம்பு எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை.
அதனால தான் இப்படி இருக்குது. கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் நான் வீடியோ கொடுத்து சீக்கிரமாக இந்த எபிசோட முடிக்கிறேன். ஓகே, டாடா, பாய் பாய்.